படம் வெளியான இன்னும் 5 நாட்களே இருப்பதால் படத்திற்கான பிரமோஷன் பணியினை படக்குழு விறுவிறுப்பாக ஈடுபட்டு வருகிறது. இதில் பேசிய நடிகர் விக்ரம், தங்கலான் திரைப்படத்தை 4 பாகங்களாக எடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், அந்த அளவிற்கு இந்த படத்தில் கதைக்களம் உள்ளது. ஆகையால் ரஞ்சித் ஆசைப்பட்டல் இந்த தங்கலான் படத்தின் ப்ரீக்வல் மற்றும் சீக்வல் எடுக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பேசினார். இந்நிலையில் படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா படத்தை பார்த்துவிட்டு தன்னுடைய விமர்சனத்தை கூறியுள்ளார். அதில், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். படத்தை பார்த்துவிட்டு உடனே விக்ரம் அண்ணாவுக்கும் ரஞ்சித் இருவரையும் போனில் அழைத்து பாராட்டினேன். படத்தின் முதல் பாதியை பார்த்து கொண்டிருக்கும் போதே எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துவிட்டது. இந்த மாதிரி படத்தை நான் தயாரித்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். இது மட்டுமில்லாமல் படத்தின் நிர்வாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் தங்கலான் படத்தை ஆஸ்கருக்கு அனுப்ப தேசிய திரைப்பட கூட்டமைப்பிடம் விண்ணப்பித்து இருப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேர்வாக அடுத்த ஆண்டு ஆஸ்கர் விருது நிகழ்ச்சியில் தங்கலான் படம் இருக்கும் என நம்புவதாக பிரமோஷன் நிகழ்ச்சியொன்றில் தெரிவித்துள்ளார். இந்த தகவலால் ரசிகர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.